கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 45 அதிகாரம் 2 வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக போய் கோணலான காரியங்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி, உனக்கு முன்பதாக போய் குன்றுகளை தகர்த்து போடுவேன், உனக்கு முன்பதாக போய் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வெண்கல கதவுகளையும் நான் உடைப்பேன், உனக்கு வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு முன்பதாய் செல்லுகிறவராய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நல்ல பாதையிலே நடக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பி நமக்கு எவையெல்லாம் தடையாய் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் உடைத்து போடும்படியாகவும், கோணலான காரியங்களை அவர் செம்மைப்படுத்தும்படியாகவும் நமக்கு முன்பதாகவே போய் அவர் ஆயத்தப்படுத்தி நம்மை அழைத்து கொண்டு போகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில கோணலான காரியங்களை செம்மைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாய் செல்லுகிறார். அவர் நமக்கு முன்பதாய் செல்லுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு முன்பதாய் ஆண்டவர் சென்று நம்மை ஆசீர்வதிக்க வழிகளை திறந்து வைக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.